பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம சிறப்புக்குரிய ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்துக்கும் குர்ஆனுக்கும் ஏராளமான தொடர்பு இருக்குது. ஏன்னா குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் தான். முதல் வசனம் இறங்கியது ரமலானில் தான். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நபி அவர்கள் ஒவ்வொரு ரமலான்லையும் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஓதி காட்டுவாங்க. இன்னும் மவுத்தாகக்கூடிய அந்த கடைசி வருஷம் 2 தடவை குர்ஆனை முழுமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காமிச்சிருக்காங்க. அப்போ நபிகளாருக்கு அல்லாஹ் எவ்வளோ ஆற்றலையும் சக்தியும் கொடுத்துருப்பான். அவங்களே 2 தடவை ஓதி காமிச்சிருக்காங்க ஒரு ரமலான்லைனா. ஒவ்வொரு தடவையும் நம்ம ரமலான் வரும்போது குர்ஆனோட அதிக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும். முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஓதுங்க. நிறைய பேர் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னால் முழு குர்ஆன் ஓத முடியாதுன்னு பயந்துட்டே குர்ஆன் ஆரம்பிக்காமல் இருக்காங்க. உங்களால் முடிஞ்சால் ரமலானில் 3 குர்ஆன் 4 குர்ஆன் ஓதுங்க. என்னால் முடியவே முடியாது, எனக்கு ஒரு ரமலான் முழுவதும் ஓதுனா கூட 10 ஜுசு கூட வராதுன்னு சொன்னால் பரவாயில்ல, அதுவே போதும். உங்களுக்கு சக்தி குட்பட்டதை நீங்கள் ஓதுங்க. இப்போ ஆரம்பிக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், மற்ற சமயங்கள்லையும் ஓதி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதேமாரி மற்ற சமயத்தில் நம்ம ஆரம்பித்தது இருந்துச்சுன்னா, இப்போ நான் ஆல்ரெடி 20 ஜுசு ஓதி வச்சிருக்கேன் அப்படின்னா நான் இப்போ 21 ஜுசுலேருந்தே ரமலானில் ஓதலாம். மற்றபடி புதுசாக தான் குர்ஆன் ஆரம்பிக்கணும், கண்டிப்பாக இதுக்குள்ளேயே முடிச்சிடணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயம்லாம் இல்லை. அதுக்கு பயந்துட்டு ஆரம்பிக்காமல் இருக்காதீங்க. குர்ஆனோடு தொடர்பு கொள்ளுங்க. அதில் இந்த குர்ஆனில் இந்த ஒரு ஆயத்து ரொம்ப ஸ்பெஷலு. வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உங்களை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அல்லாஹ் அனுப்பியதை பற்றி சொல்கிறான். அதாவது அவர்களை எப்படி அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கானா, ஒரு மழை எப்படி நம்ம கொடுப்பான். ஒரு மழை வர்றது எவ்வளோ முக்கியம். மழை வந்தால் தான் நமக்கு செடி இதெல்லாம் விளைவிக்கும், விவசாயம் பண்ண முடியும். நம்ம வாழ்வாதாரமே மழை நம்பி தான் இருக்குது. ஒருவேளை மழையே இல்லாட்டினா நமக்கு எந்த விளைச்சலுமே இருக்காது. அப்போ என்ன ஆயிரும், நமக்கு விவசாயமும் இருக்காது, சாப்பாடும் இருக்காது. சாப்பாடு இல்லாட்டினா என்ன ஆகும், நம்மளால் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியாது. அப்போ ஒரு மழை எப்படி ஒரு ரஹ்மத்தோ, அதே மாதிரி நபி அவர்களை அகிலத்தாருக்கே, இந்த உலகத்துக்கே ரஹ்மத்தாக நம்ம அனுப்பியிருக்கோம் நல்லா சொல்கிறான். அவர்கள் மூலமாக நமக்கு நேர்வழியை கொடுத்தான். அந்த நேர்வழி தான் குர்ஆன். அதை குறிக்கக்கூடிய இந்த ஆயத்தை நீங்கள் 5 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஓதின கையோடு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள். முக்கியமாக ரமலான் மாதத்தில் நீங்கள் துவா செய்யும்போது பொதுவான துவாக்கள், அனைவருக்கும் கேட்கக்கூடிய துவாக்கள், இந்த மாதிரியான துவாக்களை ஓதுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் ஒரு துவா ஓதுறேன், நீங்கள் கையோட ஆமீன் கூறிக்கொள்ளுங்க. யா அல்லாஹ், எங்களுடைய கடந்த பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ரமலானை எங்களுக்கு மன்னிப்புக்குரிய மாதமாக ஆக்கி எங்கள் பெயரை நரகத்திலிருந்து விடுதலை பெற செய்வாயாக. இன்னும் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலில் எங்களை இணைத்து கொள்வாயாக. எங்கள் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய துவாக்களும் எங்களுடைய திக்ருகளை ஏற்றுக்கொள்வாயாக. சதக்காக்களை, ஜக்காத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னும் எங்களுடைய ஹாஜத்துகளை முழுமையாக்கி எங்களுடைய வாழ்க்கையை உனக்கு பிரியமானதாக ஆக்கி வைப்பாயாக. ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய வீடுகளில் இந்த முறை ரமலானின் மூலமாக பெரும் சாந்தியை நிரப்புவாயாக. எங்களுடைய இதயத்தில் ஈமானை நிரப்புவாயாக. நேரான வழியை கொடுப்பாயாக. தக்வாவை அடைய செய்வாயாக. எங்களுக்கு ஒளி மிகுந்த வாழ்வை தருவாயாக. எங்கள் வாழ்வில் ஹலாலானதை கொண்டு நிரப்புவாயாக. ஹராமானதை தடுப்பாயாக. ஹலாலான ரிசுக்கை தருவாயாக. இன்னும் ரிசுக்கில் குறையாமல், செல்வத்திலும் குறையாமல், ஆரோக்கியத்திலும் குறையாமல், இன்னும் மன நிம்மதியிலும் குறைவில்லாத வாழ்க்கையை தருவாயாக. நீ தரும் மகிழ்ச்சியே நிரந்தரமானது. உன்னையின்றி வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. யா அல்லாஹ், இந்த பரிசுத்தமான ரமலான் மாதத்தில் நன்மை காரணமாக நாங்கள் தினமும் அமல்கள் செய்து வருகிறோம், ஒன்று கூடி வருகிறோம். அதை உன் கிருபையினால் அதை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் உன்னுடைய முடிவில்லாத ரஹ்மத்தையும், ரிசுக்கையும், பரக்கத்தையும், வெற்றியும், சாந்தியும், இன்னும் நன்மையும் தந்தருவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையே தருவானாக. நம்ம பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்தில் போடுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரமலான் மாதத்தில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹதியாவாக.